நம் நாட்டுக்காக உழைத்த தலைவர்களிலே, ஒப்பற்ற தலைவர்களிலே அவரும் ஒருவர். அவர் ஒரு ராஜபுத்திர இனத்திலே பிறந்தவர். ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்திலே வளர்ந்தவர். உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். பின்பு சன்னஞ்சன்னமாக அரசியலில் முன்னேறி நம் நாட்டின் பிரதமராக இருந்தவர். சிறந்த மனிதநேயம் மிக்கவர். ஏழைகள் மீது அதிக அக்கறை கொண்டவர். அடித்தட்டு மக்களின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். அதுவும் வறுமை கோட்டின் கீழே வாழ்ந்த மக்களின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அடித்தட்டு மக்கள், பெண்கள், கிராம மக்கள் என ஒட்டுமொத்த மக்களின் மீதும் அக்கறை கொண்டவர். ஒரு நாடு வளர வேண்டுமென்றால் கிராமம் நல்ல வளர்ச்சி பெற வேண்டும். ஆதலால் கிராமத்திற்கு நம் நாட்டின் வருமானத்தில் 50% ஒதுக்கி கிராமத்தையும் நகரத்திற்கு சமமாக முன்னேற்றமடை செய்ய வேண்டும். அப்படி கிராமம் முன்னேறினால்தான் ஒரு நாடு முன்னேற்றம் அடைவதற்கு சமம். அதனால் அந்த கிராமம் வளர்ச்சி பெற பாடுபட்டவர். விவசாயிகள், சிறு விவசாயிகள் வாழ்க்கை வளர வேண்டும் என்பதற்காக 10,000 ரூபாய்க்கு கீழே கடன் வாங்கிய இந்திய நாட்டினுடைய அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் ரத்து செய்தவர். அப்படிப்பட்ட சிறு விவசாயி மீது கண்ணும் கருத்துமாக இருந்து காத்தவர். நம் நாட்டினுடைய அதிகாரங்கள் ஒரு குறிப்பிட்ட இன மக்களிடத்தில் குவிந்திருப்பதை கண்டு மிகுந்த வருத்தம் கொண்டவர். ஆனால் அதிகாரத்தில் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி மண்டல் கமிஷன் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியவர். இந்த திட்டம் நாட்டில் அமல்படுத்தினால் நம் ஆட்சி கண்டிப்பாக போய்விடும் என்று தெரிந்தும் கூட அந்த மக்கள் நலம் பெற நம்மால் என்ற கடமைகளை செய்ய வேண்டும் என எண்ணியவர். 11 மாதங்கள் இந்த ஆட்சி இந்த நாட்டில் அவர் செய்தாலும் அந்த 11 மாத கால ஆட்சி இந்த நாட்டிலே பொற்கால ஆட்சியாக இருந்தது என்று சொன்னார். அது மிகையாகாது. அப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சி செய்த இந்த தலைவர் தான் விஸ்வநாத் பிரதாப் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர். அவர் நமக்காக வாழ்ந்தவர். அவரை மக்கள் செல்லமாக விபி சிங் என்று அழைத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த தலைவனை நாம் மறக்கக்கூடாது. அவரை எப்பொழுதும் நாம் நினைக்க வேண்டும். ஒரு ஏழைகளின் தலைவனை, ஏழைகளுக்காக வாழ்ந்தவரை நாம் எப்பொழுதும் அவனை நினைத்து கொண்டே இருப்போம். அவருடைய வழியிலே வாழ்வோம். அவருடைய புகழை நாம் மக்களுக்கு பறைசாற்றுவோம் என்று கூறி என்றும் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்களுடைய புகழ் ஓங்க வேண்டும் என கூறி உங்களிடத்திலே இதுவரையில் நான் இந்த கருத்துக்களை பரிமாறியதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.